அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் விக்ரம் பிரபு நடிப்பில் வெளிவந்திருக்கும் லவ் மேரேஜ் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை சண்முக பிரியன் இயக்கியிருக்கிறாரு. விக்ரம் பிரபுவுடன் இணைந்து சுஷ்மிதா பட், ரமேஷ் திலக், சத்யராஜ், அருள்தாஸ் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உசிலம்பட்டியில் ஜவுளி கடை நடத்தி வருகின்றார் விக்ரம் பிரபு. இவர் 5 வருடமாக காதலித்த பெண் குடும்ப சூழ்நிலையை சொல்லி வேறொருவரை திருமணம் செய்து கொள்கிறார். அந்த விரக்தியில் காலம் சென்றுவிட விக்ரம் பிரபுவுக்கு வயது 33 ஆகிவிடுகின்றது. விக்ரம் பிரபுவுக்கு ராசி இல்லாதவர் என முத்திரையும் விழுகின்றது. அதன் பின் பல பெண்களை பார்க்க கடைசியாக கோபிசெட்டிப்பாளையத்தில் உள்ள பெண்ணை பார்த்து நிச்சயமும் செய்கிறார்கள். தன் நண்பர்கள் சொந்த பந்தங்களை அழைத்து சென்று நிச்சயதார்த்தம் நன்றாக நடந்து முடிய ஊருக்கு கிளம்பும் வேளையில் அவர்கள் வந்த வண்டியில் கோளாறு ஏற்படுகின்றது. இதனால் ஒரு இரவு பெண் வீட்டில் தங்கிவிட்டு நாளை காலை செல்லலாம் என முடிவு செய்கிறார்கள். ஆனால் அந்த சமயத்தில் கொரோனா தொற்று காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு அமலுக்கு வருகின்றது. இதனால் மாப்பிள்ளை வீட்டார் அனைவரும் பெண் வீட்டில் தங்கிவிடும் சூழல் ஏற்படுகின்றது. இந்த சமயத்தில் கட்டிக்கொள்ளப் போகும் பெண்ணிடம் பேசி பழகி நெருக்கமாக வேண்டும் என முயற்சி செய்கின்றார் விக்ரம் பிரபு. ஆனால் அந்த பெண்ணோ வேறு ஒருவரை காதலித்து வருகின்றார். அவர் வேறொரு ஜாதி என்பதால் இவர்கள் திருமணத்திற்கு கதாநாயகியின் பெற்றோர் சம்மதிக்கவில்லை. அதற்கு பதிலாக விக்ரம் பிரபுவை தங்கள் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்து விட்டனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் தான் காதலித்து வந்தவுடன் கதாநாயகி ஓடிப்போய் விடுகின்றார். இதனால் திருமணம் நின்று போக கதாநாயகன் விக்ரம் பிரபு அதிர்ச்சியில் மயக்கம் போட்டு விழ அதன் பின் என்ன நடந்தது என்பதே இந்த படத்தின் மீத கதை. கதாநாயகன் விக்ரம் பிரபு தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார். மணப்பெண்ணாக அறிமுக நாயகி சுஷ்மிதா பட் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். சுஷ்மிதா பட்டின் தங்கையாக வரும் மீனாட்சி தினேஷ் துருதுருப்பான கதாபாத்திரத்தில் முத்திரை பதித்து அழகாலும் நடிப்பாலும் நம்மை கவர்கின்றார். கஜராஜ், ரமேஷ் திலக், வடிவேலு, அருள்தாஸ் என இதில் நடித்த அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். இதில் அருள்தாஸ் மட்டும் ஸ்கோர் செய்கின்றார். இரண்டாம் பாதியில் வரும் சத்யராஜின் கேமியோ ரசிக்க வைக்கின்றது. ஷான் ரோல்டனின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. மதன் கிறிஸ்டோபரின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். திருமணம் ஆகாமல் ஒரு ஆண் படும் வேதனை, இந்த சமூகத்தில் அவனுக்கு ஏற்படும் அவமானங்களை திரையில் காட்டிய விதம் அருமை. அதேபோல் சாதியை காரணமாக வைத்து நடக்கப் போகும் திருமணம் குறித்து பேசியதற்கு பாராட்டுக்கள். சாதியா இல்லை பெற்ற மகளா என்கிற சூழ்நிலையில் கதாநாயகியின் தந்தை எனக்கு என் மகள்தான் முக்கியம் என எடுக்கும் முடிவு நன்றாக இருந்தது. முதல் பாதியை கலகலப்பாக கொண்டு சென்றவர் இரண்டாம் பாதியை இன்னும் கலகலப்பாக சொல்லியிருக்கலாம். இயக்குனர் சண்முக பிரியனுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.